மாமா, நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ஊருக்கு போகணும் போல இருக்கு மாமா. எங்கள் அம்மா, அண்ணன், தம்பியை பார்க்கணும் போல இருக்கு மாமா. சரிடா, நீ போய் ரெடியாகுடா. மாமா, நான் ரெடி ஆகிட்டேன். 5 நாளைக்கு தேவையான துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. 5 நாள் போய் தங்க போகிறோமாம்மா? ஹலோ, தொல்லைங்க திரும்பவும் வந்துருச்சுங்கடி. பாப்பா, இங்கே அண்ணி சொந்தக்காரங்க வேற வந்திருக்காங்க. படுக்க வேற இடமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா, நாங்கள் இங்கே தங்க வரலம்மா, உங்களை பார்த்துட்டு போக தான் வந்தோம். பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அம்மா வீடு சொந்தம் இல்லையா மாமா? எங்கள் அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு கூட கூப்பிடல. எங்கள் அண்ணி தொல்லைங்க வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் என்ன பாவமாம்மா பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத மேல. பெண்களுக்கு அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி சரியாக அமையாவிட்டாலும் கணவன் சரியாக அமைந்து விட்டால் அந்த பெண்களுக்கு வாழ்க்கையே சொர்க்கம். யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேணாம். நான் சந்தோஷப்பட யாரும் கஷ்டப்படவும் வேணாம். மன நிம்மதிக்காக தான் கடவுள் உறவுகளை படைச்சான். ஆனா மனசுல நிம்மதி இல்லாம போறதுக்கு காரணமே அந்த உறவுகள் தான். துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதே நின்றுச்சுன்னா பலரும் துடிப்பாங்க. இதுதான் இங்க வாழ்க்கை.